தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு கூட்டம் மாநில செயற்குழு உறுப்பினர் கே. அர்ஜுனன் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர்கள் கே. பாலகிருஷ்ணன், உ. வாசுகி, மாநில செயலாளர் பே. சண்முகம், மத்திய குழு உறுப்பினர்கள் பி. சம்பத், கே. பாலபாரதி, மத்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஜி. ராமகிருஷ்ணன் மற்றும் மாநில செயற்குழு, மாநில குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அப்போது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடும் 5 வேட்பாளர்களையும் கட்சியின் மாநில குழு தேர்வு செய்துள்ளது. அதன்படி பழனியில் பாண்டியும், கந்தர்வக்கோட்டையில் சின்னதுரையும் போட்டியிடுகின்றனர். பத்மநாபபுரத்தில் செல்லசுவாமியும், திருவெற்றியூரில் சுந்தர்ராஜனும், கீழ்வேலூரில் லதாவும் களம் காண்கின்றனர். இதேபோல் சசிகலாவுடன் கூட்டணி சேர்ந்து களம் காணும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது கட்சி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். அதன்படி வந்தவாசி தனி தொகுதியில் முரளி சங்கர், மயிலாடுதுறையில் சக்திவேல், சேலம் மேற்கு தொகுதியில் அருள், கும்பகோணம் தொகுதியில் மா.க. ஸ்டாலின் மற்றும் விருத்தாச்சலம் தொகுதியில் சுரேஷ் ஆகியோர் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.